Hi friends, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா இன்ஸ்டன்ட் இ-பேனை எப்படி பிசிக்கல் பேன் கார்டா மாத்துறது அப்படிங்கிற பத்தி தான் இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். நிறைய நபர்கள் வந்து என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா இந்த இன்ஸ்டன்ட் பேன் கார்டை வந்து இன்கம் டாக்ஸ் வெப்சைட்ல போயிட்டு இன்ஸ்டன்டா அவங்களுடைய ஆதார் கார்டை வச்சு ஓடிபி வெரிஃபை பண்ணிட்டு ஒரு 5 மினிட்ஸ்க்கு வந்து எமர்ஜென்சி பேன் கார்டா வாங்கியிருப்பாங்க. ஆக்சுவலா இந்த பேன் கார்டுல வந்து என்ன ப்ராப்ளம் அப்படின்னா ஒரு சில பேங்க் சைடுல வந்து அப்செட் பண்ண மாட்டாங்க. ஏன்னா இந்த பேன் கார்டு வந்து ஒரு எமர்ஜென்சி ஒரு இன்ஸ்டன்டா எடுக்கக்கூடிய பேன், இதுல வந்து சிக்னேச்சரும் இருக்காது, ஃபாதர் நேமும் வந்து பார்த்தீங்கன்னா இருக்காது. இந்த பேன் கார்டை எப்படி வந்து நம்ம கரெக்ஷன் போட்டு நார்மலா பேன் கார்டை எப்படி மாத்துறது அப்படிங்கறத இந்த வீடியோல உங்களுக்கு நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஒரு டுட்டோரியலாவே சொல்லியிருக்கேன். இந்த வீடியோ நீங்க கடைசி வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா நீங்களே இதுல வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிக்க முடியும். இது எப்படி பண்ணணும் அப்படிங்கறத இந்த வீடியோல வந்து சொல்லியிருக்கேன். சரிங்களா? வீடியோ வந்து ஃபுல்லா பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனலை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிறத நம்பர் பண்ணிச்சுக்கோங்க. நம்ம சேனல் வந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷன் எல்லாமே உங்களுடைய மொபைல் நோட்டிபிகேஷன்ல கிடைக்கும். சரி, வாங்க இப்ப நம்ம டைரக்டா வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, இப்போ நம்ம பார்க்க போற இந்த ஒரு மெத்தட் வந்து பாத்தீங்கன்னா யூடிஐல தான் உங்களுக்கு நான் வந்து பண்ணி காட்ட போறேன். யூடிஐல பிஎஸ்சி லாகின், அதாவது ஏஜென்ட் ஐடி வச்சிருக்கவங்களுக்கு எப்படி வந்து பண்ணணும் அப்படிங்கறத சொல்றேன். சப்போஸ் உங்ககிட்ட வந்து ஏஜென்ட் ஐடி வந்து இல்ல, நீங்க வந்து ஒரு ப்ரௌசிங் சென்டர் வச்சிருக்கீங்க, நெட் சென்டர் வச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு பேன் ரிலேட்டடா நிறைய கஸ்டமர்லாம் வராங்க அப்படின்னா ஒரு ஏஜென்ட் ஐடி வாங்கி வச்சுக்கிறது நல்லது. உங்களுக்கு பேன் ஏஜென்ட் ஐடி வந்து தேவைப்படுது அப்படின்னா என்ன கான்டாக்ட் பண்ணுங்க. உங்களுக்கு நான் வந்து ரீட்டைலர் ஐடி நான் உங்களுக்கு கிரியேட் பண்ணி தரேன். அதை வச்சு நீங்க வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு எப்படி வந்து அப்ளை பண்ணணும், என்ன ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு ட்ரைனிங்ஸ் வீடியோவும் நம்ம போர்ட்டல் வந்து அவைலபிளா இருக்கும். சரிங்களா? ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா இதுதான் வந்து பாத்தீங்கன்னா யூடிஐயோட அஃபீஷியல் பிஎஸ்சி லாகின். இதுல வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா ஏற்கனவே நம்ம அமௌண்ட் வந்து வாலெட்ல இருந்து ஆட் பண்ணி வச்சுக்கணும். ஒரு கூப்பனுடைய பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா 107 ரூபாய் அப்படிங்கறனால இந்த இடத்துல 107 அப்படிங்கிற அமௌண்ட் வந்து நம்மளுக்கு வந்து ஆட் ஆயிருக்குது. இப்போ இந்த இடத்துல கரெக்ஷன் அப்படிங்கிற இடத்துல வந்து சேஞ்ச் அண்ட் கரெக்ஷன் சிஎஸ்எஃப் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணீங்க அப்படின்னா பேன் அப்ளிகேஷன் அப்படிங்கிற கிளிக் வரும். அதுல வந்து பாத்தீங்கன்னா ரைட் சைடுல வந்து பாத்தீங்கன்னா ரிக்வெஸ்ட் ஃபார் சேஞ்சஸ் அண்ட் கரெக்ஷன் இன் பேன் டேட்டா அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் பேஜுக்கு வந்து போகும். இந்த இடத்துல வந்து பாருங்க பிசிக்கல் பேன் அப்ளிகேஷன் அப்படிங்கிற எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஓகே, நீங்க படிச்சு பாருங்க. இந்த இடத்துல ஓகே அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து கொடுங்க. ஆனா கண்டிப்பா நீங்க பிசிக்கல் அப்ளிகேஷன் வந்து யூடிஐ ஆஃபீஸ்க்கு வந்து அனுப்பணுங்கிற எந்த ஒரு அவசியம் கிடையாது. ஏன்னா நம்ம வந்து ஏஜென்ட் ஐடி வச்சுக்கிறதுனால நீங்க நேரடியா போயிட்டு அனுப்ப தேவையில்லை. எல்லாமே ஆன்லைனே டாக்குமெண்ட்ஸ் நீங்க வந்து சப்மிட் பண்ணாலே போதுமானது. இப்போ இந்த இடத்துல என்ன பண்ண போறீங்க அப்படின்னா பெர்மனன்ட் அக்கௌண்ட் நம்பர் அப்படிங்கிற இடத்துல எந்த பேனை வந்து கரெக்ஷன் போட போறீங்களோ, அதாவது எந்த பேன் கார்டு இ பேன்ல இருந்து பிசிக்கல் பேன் கார்டை மாத்த போறீங்களோ அந்த பேன் கார்டோட நம்பர் இந்த இடத்துல என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணிட்டு போத் நம்மளுக்கு வந்து நம்மளுக்கு பிசிக்கல் பேனும் நம்மளுக்கு வந்து தேவைப்படுது, இ பேனும் தேவைப்படுது அப்படிங்கறனால இதை கொடுத்துட்டு சப்மிட் அப்படிங்கிற ஆப்ஷனை சப்மிட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய அப்ளிகேஷன் பேஜுக்கு வந்துடும். இந்த இடத்துல பர்சனல் டீடைல் அப்படிங்கிற இடத்துல அப்ளிகேண்டோட பர்சனல் டீடைல்ஸ் நம்ம வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். இப்போ இதை நம்ம எதை பார்த்து வந்து ஃபில் பண்ணணும் அப்படின்னா கஸ்டமர், அதாவது யாருக்கு வந்து நம்ம இ பேன் வந்து நார்மல் பேன் கார்டை மாத்திரமோ அவங்களுடைய ஆதார் கார்டை கையில எடுத்து வச்சுக்கோங்க. ஆதார் கார்டை கையில எடுத்து வச்சுக்கிட்டு அவங்க ஜென்ஸா இருந்தாங்க அப்படின்னா ஸ்ரீ அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து கொடுங்க. அதே இது அவங்க வந்து உமனா இருக்காங்க அப்படின்னா அவங்க உமன்லேயே வந்து பாத்தீங்கன்னா மேரேஜ் ஆகாம இருந்தாங்க அப்படின்னா குமாரி அப்படிங்கிற போட்டுக்கலாம். அவங்க மேரேஜ் ஆயிருச்சு அப்படின்னா இந்த இடத்துல எஸ்எம்டி அப்படிங்கிற ஆப்ஷனை கொடுத்துக்கலாம். இப்போ இவங்க வந்து ஜென் அப்படிங்கிறதுனால ஸ்ரீ அப்படிங்கிற ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா வியூ நேம் ஃப்ரம் ஐடிடி அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்க. இப்போ இந்த இடத்துல நேம் வந்து எப்படி இருக்கு அப்படிங்கிற பாத்துக்கோங்க. ஆதார் கார்டுல நேம் வந்து எப்படி இருக்கு அப்படிங்கிற மாதிரி பாத்துக்கிட்டு நீங்க நேம் வந்து கரெக்ஷன், சப்போஸ் வந்து இ பேன்ல வந்து தப்பா இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல தப்பா இருந்துச்சு அப்படின்னா நீங்க என்ன பண்ணுங்க, ஃபர்ஸ்ட் நேம் அப்படிங்கிற இடத்துல அவங்களுடைய அப்பா பேரும், லாஸ்ட் நேம் அப்படிங்கிற இடத்துல யார் வந்து அப்ளிகேண்டா வராங்களோ அவங்களுடைய பேரும் போட்டுட்டு நீங்க வந்து இந்த இடத்துல டிக் பண்ணணும். ஏன்னா நம்ம கரெக்ஷன் நேம் வந்து கரெக்ஷன் இருக்கிறதுனால இந்த இடத்துல டிக் பண்ணணும். கரெக்ஷன் இல்ல அப்படின்னா டிக் பண்ண தேவையில்லை. அதுக்கப்புறம் ஃபாதர் நேம் அப்படிங்கிற இடத்துல கண்டிப்பா ஃபாதர் நேம் நம்ம வந்து ஆட் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா ஃபாதர் நேம் வந்து கரெக்ஷன்ல தான் விழுகும். ஏன்னா இன்ஸ்டன்டா நம்ம டவுன்லோட் பண்ண அந்த இன்கம் டாக்ஸ் வெப்சைட்ல டவுன்லோட் பண்ண அந்த இ பேன்ல வந்து ஃபாதர் நேம் வந்து பிரிண்ட் ஆயிருக்காது. அப்படிங்கிறதுனால கண்டிப்பா வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அவங்க ஆதார் கார்டை பார்த்து நம்ம என்ன பண்ணணும்னா ஃபாதர் நேம் வந்து மென்ஷன் பண்ணி தான் ஆகணும். சரிங்களா? ஃபாதர் நேம் என்டர் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் இந்த இடத்துல டிக் பண்ணிக்கோங்க. மதர் நேம் கொடுக்கறதா இருந்தாலும் கொடுத்துக்கலாம், அப்படி இல்லை ஆப்ஷனல் தான், இது கொடுக்க தேவையில்லை. அப்படி கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய பேன் கார்டுல இருந்து யார் நேம் வந்து பிரிண்ட் ஆகணும்னு சொல்லிட்டு கேக்குது. இந்த இடத்துல ஃபாதர் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நிறைய பேருக்கு வந்து டவுட்ஸ் இருக்குது, நாங்க வந்து மேரேஜ் ஆயிட்டோம், ஆனா எங்களுடைய ஹஸ்பண்ட் நேம் வந்து போடலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்படி போடக்கூடாது. இன்கம் டாக்ஸ் உடைய ரூல் படி வந்து பாத்தீங்கன்னா பேன் கார்டுல வந்து மேல வந்து அப்ளிகேண்டோட நேமும் கீழே வந்து ஃபாதர் நேமும் தான் இருக்கணும். அவங்கள வந்து மேரேஜ் ஆனாலும் சரி, அன்மேரிட் பீப்புளா இருந்தாலும் சரி ஃபாதர் நேம் தான் பிரிண்ட் ஆகணும். பட் நேம் அப்படிங்கிற இடத்துல வந்து இந்த இடத்துல லாஸ்ட் நேம்ல வந்து ஃபர்ஸ்ட் நேம்ல வந்து மேரேஜ் ஆயிருந்துச்சு அப்படின்னா ஹஸ்பண்ட் நேம் கொடுத்துக்கலாம், லாஸ்ட் நேம்ல வந்து அப்ளிகேண்ட் நேம் வந்து கொடுத்துக்கலாம். இந்த இடத்துல வேணா உங்க ஹஸ்பண்ட் நேம் வந்து கொடுக்கலாமே தவிர ஃபாதர் நேம் அப்படிங்கிற இடத்துல கண்டிப்பா ஃபாதர் நேம் தான் கொடுக்கணும், ஹஸ்பண்ட் நேம் வந்து கொடுக்க கூடாது. சரிங்களா? இப்போ நீங்க உங்களுக்கு வந்து தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி டேட் ஆஃப் பர்த் அப்படிங்கிற இடத்துல ஆதார் கார்டு டேட் ஆஃப் பர்த் வந்து என்ன இருக்கோ அதே போல நீங்க வந்து போட்டுக்கோங்க. சப்போஸ் வந்து கரெக்ஷன்ல இருக்கு அப்படின்னா நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா கரெக்ஷன் வந்து போடுங்க.
டேட் ஆஃப் பர்த் கொடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் ஆட்டோமேட்டிக்கா ஜெண்டர் அப்படிங்கிற இடத்துல மேல் அப்படிங்கிற வந்துரும். இந்த இடத்துல வியூ ஜெண்டர் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்து மேல் இருக்காங்கிறத வெரிஃபை பண்ணிக்கோங்க. ஸ்டேட் அப்படிங்கிற இடத்துல நம்ம எந்த ஸ்டேட்டோ அந்த ஸ்டேட் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து அப்ளிகேண்டோட ஆதார் கார்டு நம்பர் இந்த இடத்துல அப்படியே பார்த்து நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா என்டர் பண்ணிக்கோங்க. ஆதார் நம்பர் 2 டைம்ஸ், அதாவது கன்ஃபர்மேஷனுக்காக 2 டைம்ஸ் வந்து என்டர் பண்ற மாதிரி இருக்கும். அதெல்லாமே ஃபில் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் இந்த இடத்துல வந்து நேம் ஆஸ் பெர் ஆதார், ஆதார் கார்டுல பேர் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அதே பேரை இந்த இடத்துல நீங்க வந்து கரெக்டா கவனமா பார்த்து வந்து என்டர் பண்ணிட்டு நெக்ஸ்ட் ப்ரொசீஜர் அப்படிங்கிற ஆப்ஷன். ஓகே, நெக்ஸ்ட் பேஜ்ல வந்து டாக்குமெண்ட் டீடைல்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க. இந்த இடத்துல கண்டிப்பா வந்து அவங்க நேமுக்குன்னு சொல்லிட்டு ப்ரூஃப் நம்ம அட்டாச் பண்ற மாதிரி இருக்கும். ஐடி ப்ரூஃப்காக நம்ம வந்து ஆதார் கார்டை வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஃபாதர் நேம்க்கு, அதாவது இப்போ நம்ம ஃபாதர் நேம் வந்து கரெக்ஷன்ல போட்டோம் பாத்தீங்களா, அதுக்காக ஃபாதர் நேம் வந்து பிரிண்ட் ஆயிருக்கக்கூடிய ஏதாச்சும் ஒரு ஐடி ப்ரூஃப் நம்ம வந்து சப்மிட் பண்ற மாதிரி இருக்கும். இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு வந்து பாத்தீங்கன்னா அதர் டாக்குமெண்ட் மென்ஷன்ட் ஃபாதர் நேம் இன் காப்பி அப்படிங்கிற வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். சரிங்களா, வேற ஏதாவது நீங்க வந்து ஓட்டர் ஐடி, டிரைவிங் லைசன்ஸோ, 10th மார்க் ஷீட்டோ எதுல வந்து ஃபாதர் நேம் வந்து இருக்கோ அந்த நேம் இருக்கக்கூடிய டாக்குமெண்ட்ஸ் நீங்க அட்டாச் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அட்ரஸ் ப்ரூஃப்காக வந்து ஆதார் செலக்ட் பண்ணிக்கலாம். டேட் ஆஃப் பர்த் ப்ரூஃப்காகவும் வந்து ஆதார் கார்டு வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். கண்டிப்பா பேன் கார்டு காப்பி வைக்கணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்க கையில இருந்துச்சு அப்படின்னா பேன் கார்டு காப்பி வைங்க. ஜெராக்ஸ் இருந்தாலும் நீங்க வந்து அட்டாச் பண்ணிக்கலாம். சப்போஸ் வந்து எதுவுமே இல்ல, பேன் நம்பர் மட்டும் தான் தெரியும் அப்படின்னா இந்த இடத்துல நோ டாக்குமெண்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கலாம். பட் இப்போதைக்கு நம்ம கிளைண்ட் கிட்ட வந்து பாத்தீங்கன்னா பேன் கார்டு காப்பி இருக்கு அப்படிங்கறதுனால இந்த இடத்துல காப்பி ஆஃப் பேன் கார்டு அப்படிங்கிற செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிட்டு இந்த இடத்துல மேக் பேமெண்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுங்க. கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா வந்து பாத்தீங்கன்னா பேமெண்ட் வந்து நம்மளுக்கு வந்து எடுத்துக்கிறோம். எடுத்ததுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் இந்த இடத்துக்கு வந்துரும். இப்போ இந்த இடத்துல வந்து பாருங்க ஆதார் மேட்சிங் யூசிங் டெமோகிராஃபி டீடைல்ஸ் இந்த மாதிரி உங்களுக்கு வந்துச்சு அப்படின்னா ஓடிபியோ பயோமெட்ரிக்கோ வந்து தேவைப்படாது. டைரக்டா நம்ம வந்து அப்ளை பண்ணிட்டு ரெசிப்டை டவுன்லோட் பண்ணிடலாம். சப்போஸ் வந்து உங்களுக்கு வந்து ஆதார் அத்தன்டிகேஷன் வந்து கேக்குது அப்படின்னா நீங்க பயோமெட்ரிக் மட்டும் நீங்க வச்சு பண்ற மாதிரி இருக்கும். இது வந்து ஏஜென்ட் ஐடி பொறுத்த வரைக்கும் இப்படிதான் பண்ணணும். சரிங்களா, நீங்க கரெக்டா பண்ணீங்க, ஆதார்ல என்ன டேட்டா இருக்கோ அதே டேட்டாவை இந்த இடத்துல ஃபில் பண்ணீங்கன்னா உங்களுக்கு பயோமெட்ரிக் வந்து கேட்காது. நீங்க கொஞ்சம் மிஸ்மேட்சா நீங்க பண்ணீங்கன்னா கண்டிப்பா வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா பயோமெட்ரிக் கேட்கும். கஸ்டமருடைய பயோமெட்ரிக் நீங்க வைக்கிற மாதிரி தான் இருக்கும். இப்போ இந்த இடத்துல அட்ரஸ் கம்யூனிகேஷன் அப்படிங்கிற இடத்துல வந்து ரெசிடென்ட் அப்படிங்கறத கொடுத்துக்கோங்க. அட்ரஸ் அப்படிங்கிற இடத்துல ஆதார் கார்டுல பேக் சைட்ல எந்த அட்ரஸ் வந்து ஃபில் பண்ணிருக்காங்களோ அந்த அட்ரஸ் அப்படியே பார்த்து என்டர் பண்ணி முடிச்சுக்கோங்க. என்டர் பண்ணிட்டு டிஸ்ட்ரிக்ட் பின்கோடு எல்லாமே கரெக்டா கொடுங்க. ஏன்னா நீங்க கொடுக்கக்கூடிய அட்ரஸ் தான் வந்து அந்த பிசிக்கல் பேன் கார்டு அப்படிங்கறத உங்க வீட்டுக்கு ரெஜிஸ்டர் போஸ்ட் மூலமா வந்து போகும். அதுக்கப்புறம் வந்து ஃபோன் நம்பர், இமெயில் ஐடி அப்படிங்கிற இடத்துல வந்து ஃபோன் நம்பரை நீங்க வந்து செலக்ட் பண்றதுக்கு முன்னாடி நீங்க வந்து இந்தியா அப்படிங்கிற வந்து செலக்ட் பண்ணிக்கணும். கண்டிப்பா செலக்ட் பண்ணிட்டு இந்த இடத்துல ஃபோன் நம்பர் வந்து என்டர் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி கஸ்டமருடைய இமெயில் ஐடி, கஸ்டமர் கிட்ட இமெயில் ஐடி இல்லை அப்படின்னா உங்க சென்டர்ல இருக்கக்கூடிய இமெயில் ஐடி இந்த இடத்துல நீங்க என்டர் பண்ணிக்கலாம். ஏன்னா உங்களுக்கு தான் வந்து அந்த இபேன் அப்படிங்கிறது உங்களுக்கு 3 to 5 டேஸ்ல உங்களுக்கு வந்து இபேன் அப்படிங்கிறது ஜென்ரேட் ஆகும். இது எல்லாமே கொடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் ஸ்டெப் அப்படிங்கிற ஆப்ஷன். ஓகே, நெக்ஸ்ட் பேஜ்ல வந்து பாருங்க போட்டோவும் சிக்னேச்சரும் ஆட்டோமேட்டிக்கா டிக் பாக்ஸ்ல இருக்கும், டிக் பண்ணிக்கோங்க. ஏன்னா போட்டோவும் சிக்னேச்சரும் வந்து நம்ம புதுசா தான் வந்து ஆட் பண்ற மாதிரி இருக்கும். சரிங்களா, அதை நீங்க பாத்துக்கணும். இது எல்லாமே கொடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் அப்படி கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணுங்க. சப்போஸ் வந்து அவங்க கிட்ட வந்து 2 பேன் கார்டு இருக்கு, 2 பேன் நம்பர் இருக்கு அப்படின்னா ஒரு பேனை வந்து நம்ம சரண்டர் பண்றதுக்கு நம்ம வாலண்டியரா போயிட்டு இந்த இடத்துல கொடுக்கணும். இல்ல நமக்கு வந்து தேவையில்லை. வெரிஃபிகேஷன் அப்படிங்கிற இடத்துல இந்த இடத்துல நீங்க ஆட்டோமேட்டிக்கா மவுசர் கட்சரை வச்சிங்கனாலே ஆட்டோமேட்டிக்கா உங்க பேர் வந்துடும். இப்போ இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா செலக்ட் நம்பர் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ், நம்ம எத்தனை டாக்குமெண்ட்ஸ் வந்து இந்த அப்ளிகேஷன் கூட சப்மிட் பண்ண போறோம்னு சொல்லிட்டு கேக்குது. ஏற்கனவே நம்ம என்ன பண்ணிருந்தோம் அப்படின்னா ஆதார் கார்டு வந்து நம்ம கொடுக்கணுங்கிறதுக்காக நம்ம செலக்ட் பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறம் பேன் கார்டு ஆஃப் காப்பி ஆஃப் பேன் கார்டுங்கிறத நம்ம வந்து செலக்ட் பண்ணியிருந்தோம். அப்படிங்கிறனால 2 டாக்குமெண்ட்ஸ் நான் வந்து கொடுக்க போறேன் அப்படிங்கறனால 2 டாக்குமெண்ட்ஸ் நீங்க வந்து அட்டாச் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பிளேஸ் அப்படிங்கிற இடத்துல அவங்க என்ன பிளேஸோ அந்த பிளேஸை கரெக்டா இந்த இடத்துல நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா பார்த்து என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் இந்த இடத்துல சப்மிட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்க, இதை கிளிக் பண்ணி சப்மிட் வந்து பண்ணிக்கோங்க. சப்மிட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு இன்டர்ஃபேஸ் வரும். இதுதான் வந்து அக்னாலஜ்மெண்ட் ரெசிப்ட், அதாவது வந்து நம்ம அப்ளை பண்ணதுக்கான ஒரு ப்ரூஃப். சரிங்களா, அப்படிங்கிறதுனால அக்னாலஜ்மெண்ட் ரெசிப்டை கண்டிப்பா நம்ம வந்து பிரிண்ட் அவுட் எடுத்து யாருக்கு வந்து அப்ளிகேண்ட் ஆகிறாங்களோ அவங்க கஸ்டமர் கையில கண்டிப்பா நம்ம கொடுக்கணும். இதுல பிரிண்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா நீங்க வந்து பிடிஎஃப் சேவ் பண்ணி வைக்கிறதுனாலும் சேவ் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து பாத்தீங்கன்னா பிரிண்ட் கொடுக்கல, ஜஸ்ட் வந்து சேவ் பண்ணிக்கிறேன் வீடியோல உங்களுக்கு காட்டணும் அப்படிங்கிறதுக்காக. மேல வந்து பாத்தீங்கன்னா சேவ் பிடிஎஃப் அப்படிங்கிற இடத்துல கிளிக் பண்ணிட்டு நீங்க வந்து சேவ் பண்ணிக்கோங்க. சரிங்களா, சேவ் பண்ணி முடிச்சு இதை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கிரீன் கலர்ல இருக்கக்கூடிய டவுன்லோட் பிடிஎஃப் ஃபார்ம் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்து நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா இந்த அப்ளிகேஷன் வந்து பிடிஎஃப் வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா இதுல தான் நம்ம வந்து போட்டோ ஒட்டி கஸ்டமருடைய சைன்லாம் வாங்கி நம்ம மறுபடியும் என்ன பண்ணணும் அப்படின்னா இதே வெப்சைட்ல வந்து அப்லோட் பண்ணணும். யூடிஐ ஆஃபீஸ்க்கு நம்ம வந்து அனுப்ப வந்து தேவையில்லை. பண்ண போறோம். இதுக்கு நீங்க பிரிண்ட் அவுட் எடுத்து நீங்க பண்ணிக்கலாம், இல்ல டைரக்டா நீங்க ஆன்லைன் பிடிஎஃப் எடிட்டர் மூலமா எடிட் பண்ணிக்கலாம். நான் ஆன்லைன் பிடிஎஃப் எடிட்டர் மூலமா உங்களுக்கு எடிட் பண்ணி காட்டுறேன். இது எப்படி எடிட் பண்ணணுங்கிற ஏற்கனவே நம்ம சேனல்ல உங்களுக்கு வீடியோவா போட்டிருக்கேன். இதை உங்களுக்கு நான் வந்து ஜஸ்ட் வந்து எப்படி பண்ணணுங்கிறத சொல்லிடுறேன். இதுக்கான வெப்சைட் லிங்க் கூட டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துறேன். அதாவது SEJDA அப்படிங்கிற வெப்சைட் தான். இதுல வந்து அப்லோட் பிடிஎஃப் ஃபைல் அப்படிங்கிற இடத்துல நம்ம டவுன்லோட் பண்ணப்பட்ட அந்த ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல பிடிஎஃப்ல வந்து நம்ம வந்து கிளிக் பண்ணி இந்த இடத்துல உள்ள போட்டுருங்க. உள்ள போட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் விண்டோ வந்து ஓப்பன் ஆகும்.
இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா அப்ளிகேஷன் ரைட் சைட்லயும் லெஃப்ட் சைட்லயும் வந்து அப்ளிகேண்டோட போட்டோ விடணும். இந்த இடத்துல சிக்னேச்சர் பண்ணணும். வேற எதுவுமே ஃபில் பண்ண தேவையில்லை. இந்த இடத்துல வந்து சிக்னேச்சர் நம்ம ஆட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பேன் பர்பஸ் ஒன்லி அப்படிங்கிற ஆப்ஷன் நம்ம இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு சீல கூட நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல வந்து ஒன்று ஆட் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல ஒன்று நீங்க வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து போட்டோ பிளஸ் இந்த இடத்துல வந்து ஆதார் கார்டு, கீழே வந்து பாத்தீங்கன்னா பேன் கார்டு, இது எல்லாமே கொடுத்துட்டு அப்ளை சேஞ்சஸ் அப்படிங்கிறது கொடுத்தீங்க. இந்த அப்ளிகேஷன் வந்து உங்களுக்கு வந்து டவுன்லோட் ஆரம்பிச்சிடும். இதை எடுத்துட்டு போயிட்டு நம்ம மறுபடியும் மேனுவலா போயிட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா யூடிஐ வெப்சைட்ல, அதாவது பேன் ஏஜென்ட் ஐடி வெப்சைட்ல போயிட்டு அப்லோட் பண்ற மாதிரி இருக்கும். இதை நான் எல்லாமே டக்குன்னு ரெடி பண்ணிட்டு எப்படி அப்லோட் பண்ணணும் அப்படிங்கிறத காட்டுறேன். பேன்ல போயிட்டு இந்த இடத்துல டாக்குமெண்ட் அப்படிங்கிற ரெண்டாவது ஆப்ஷன் வந்து மவுஸோட கர்சர் வச்சீங்க அப்படின்னா ரைட் சைட்ல உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா அப்லோட் டாக்குமெண்ட் சிஎஸ்எஃப்னு வரும். இதை வந்து நீங்க வந்து கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணீங்கன்னா அப்லோட் பண்ற பேஜுக்கு வந்து உள்ள வந்து போகும். டேட் ஆஃப் பர்த் வந்து காட்டும். இப்போ இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா அப்லோட் டாக்குமெண்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் நீங்க வந்து கிளிக் பண்ணுங்க. இதுல வந்துட்டு இப்போ நம்ம ரெடி பண்ணோம் பாத்தீங்களா, பிடிஎஃப்ல வந்து போட்டோ எல்லாம் ஒட்டி சிக்னேச்சர் எல்லாம் பண்ணோம் பாத்தீங்களா, அந்த அப்ளிகேஷன் அந்த பிடிஎஃப் இந்த இதுல அட்டாச் பண்ணிருங்க. அட்டாச் பண்ணிட்டு அப்லோட் பிடிஎஃப் ஃபைல் அப்படிங்கிற ஆப்ஷனை கொடுத்தீங்க அப்படின்னா அந்த ஃபைல் வந்து ஆட்டோமேட்டிக்கா இந்த இடத்துல அப்லோட் ஆகும். நம்ம ஜஸ்ட் வந்து ஒரு 2 விஷயம் மட்டும் பண்ற மாதிரி இருக்கும். அதாவது போட்டோவும் சிக்னேச்சரும் வந்து பாத்தீங்கன்னா கிராப் பண்ற மாதிரி இருக்கும். கிராப் பண்ணிட்டு நம்ம வந்து சப்மிட் பண்ணிட்டோம்னாலே போதும், ஆட்டோமேட்டிக்கா இந்த அப்ளிகேஷன் வந்து சப்மிட் வந்து ஆயிரும். பேஜுக்கு ஒரு மாதிரி உங்களுக்கு வந்து காட்டும். இப்போ இந்த இடத்துல வந்து கரெக்டா நீங்க மவுஸ் வச்சு கட் பண்ணிருங்க. நீங்க இந்த இடத்துல கட் பண்றீங்க பாத்தீங்களா, இதுதான் வந்து பேன் கார்டுல வந்து போட்டோவா வந்து பிரிண்ட் ஆகி வரும் உங்களுக்கு. கிராப் இமேஜ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா இந்த இடத்துல வந்துரும். அதே மாதிரி சிக்னேச்சரும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல நீங்க வந்து கட் பண்ணுங்க. ஏன்னா இதுதான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கரெக்டா இருக்கும். நீங்க மேல உள்ளதுல நீங்க கட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த டெக்ஸ்டோட உங்களுக்கு வந்து சேர்ந்து வந்துரும். இதை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டா இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் சிக்னேச்சர் வந்து கொஞ்சம் டார்க் பேப்பர்ல போட்டு அதை வந்து ஸ்கேன் பண்ணி அட்டாச் பண்ணிக்கோங்க. இப்போ 2 போட்டோவும் நம்மளுக்கு இந்த இடத்துல விழுந்தாச்சு. இப்போ இதை மவுசர் அப்படியே கீழே கிளிக் பண்ணி அப்படியே இழுத்து இந்த இடத்துல வந்து, அதாவது கிராப் பண்ணி இந்த இடத்துல கொண்டு வந்து வைங்க. சரிங்களா, ட்ராக் பண்ணி வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா இங்க வந்து விழுந்துரும். அவங்களுடைய பேர் வந்து எப்படி பேன் கார்டு வந்து பிரிண்ட் ஆகணும்னு சொல்லிட்டு காமிச்சிருக்காங்க. இது இந்த மாதிரி தான் பேன் கார்டு வந்து பிரிண்ட் ஆகும். போட்டோ சிக்னேச்சர் வந்து இந்த மாதிரி தான் வரும். சரிங்களா, இப்போ இது எல்லாமே ஒன்ஸ் வந்து கரெக்டா இருக்கா அப்படிங்கிற செக் பண்ணிட்டு அப்லோட் இமேஜ் அண்ட் சிக்னேச்சர் அப்படிங்கிறத கொடுத்துருங்க. கொடுத்தீங்க அப்படின்னா வித்தின் செகண்ட்ல உங்களுக்கு இந்த மாதிரி வெல்டன் உங்களுடைய அப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா சக்சஸ்ஃபுல்லா வந்து அப்ளிகேஷன் வந்து சப்மிட் ஆயிடுச்சு அப்படிங்கிறது வந்துடும். இதுக்கப்புறம் நீங்க எதுவுமே பண்ண தேவையில்லை. ஒரு 5ல இருந்து 6 நாளைக்கு உள்ள இபேன் அப்படிங்கிற மெயில் ஐடிக்கு வந்துடும். வித்தின் 12 டேஸ்ல இருந்து 13 டேஸ்க்குள்ள உங்களுக்கு வந்து பேன் கார்டு வந்து பிசிக்கல் பேன் கார்டு வீட்டு தேடி உங்களுக்கு வந்து வந்துடும். இதான் வந்து ப்ரொசீஜர். இதை போல நீங்க வந்து ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பா வந்து உங்களாலையுமே வந்து இன்கம் டாக்ஸ்ல நீங்க எமர்ஜென்சி பேன் கார்டை அப்படியே பிசிக்கல் பேன் கார்டா மாத்த முடியும். இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம நெக்ஸ்ட் ஒரு அப்டேட்ல மீட் பண்ணுவோம். தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட்.